நீ உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த மக்களை போய் பார்த்துருக்கணும். நீ கரூர் விட்டு வந்துடக்கூடாது. நீ உடனே ட்ரம்பை சந்திக்க போறியா இல்லை புட்டினை சந்திக்க போறியா? அப்போ அந்த மக்களை ஏமாற்றுவது தான் அவனுடைய நோக்கம். கத்தி படத்தில் கொக்கோ கோலாவை ஒழிச்சே தீர்வுன்னு படம் நடிக்கிறேன். படம் முடிச்சு வெளியே வந்தவர் கொக்கோ கோலா கம்பெனியில் 5 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிங்கன்னு நடிக்கிறேன். இது போன்ற ஒரு அசிங்கங்கள்லாம் தமிழ்நாட்டின் தலைவிதினா பழைய அசிங்கங்கள். திமுக அண்ணா திமுகவில் எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். பல லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். இந்த சொரணை கட்ட மக்கள் பச்சை குழந்தையை கூட்டிகிட்டு போய் சாப போகிறவ 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். 500 ரூபாய்க்கும் காக்கா பிரியாணிக்கும் ஓட்டு போடுற இந்த கூட்டம் இப்படி தான் நசுங்கி சாவதை தவிர வேறு தலைவிதியே இல்லை. இல்லை திமுகவினுடைய முதுகெலும்பு இருந்தால் கைது செய்யப்பட்டு இந்நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும். ஜெயலலிதா இருந்தால் விஜய் தனிமைச் சிறையில் களித்தட்டோடு சிறை உடையோடு படுத்து கிடப்பார். வெளியே வரும்போது எலும்பும் தோளுமாக வருவார். டோப்பா காணாமல் போயிருக்கும். விஜய் வெளியே வருகிற பொழுது இப்போவே 45 கிலோ இருக்கார். வெளியே வருகிற பொழுது 25 கிலோ வெளியே வருவார். அவருடைய அரசியல் வாழ்க்கை திருச்சி சிறையிலேயே முடித்து வைக்கப்பட்டிருக்கும். டயட்டீஷியன் 2 இட்லி ஒரு சாம்பார் இதைத்தான் இப்போ கொடுத்துட்ருக்கான். அதிகமாக சாப்பிட்டா உடம்பு வந்துடணும். அஜித் வெளிநாடுகளில் கோழி குருவி ஆடு மாடு எல்லாத்துட்டு ரேஸ் ஓடிட்டுருக்கார். இவர் நடக்கிறதுக்கே தெம்பு இல்லை. சாப்பிட்றாதீங்க உடம்பு வந்துடும். சனிக்கிழமை தான் கூட்டம் நடத்தணும், அப்போ தான் சனி பார்வை போகும். இப்போ என்ன சனி மொத்தமாக பிடிச்சிக்கிச்சு. பிஜேபியிட போய் சரண்டர் ஆன பிறகு பிஜேபி பின்னால் இருந்து இனிமேல் இயக்க ஆரம்பிக்கும். அவருடைய டார்கெட் திமுக தான். பிஜேபி டார்கெட் திமுகவுக்கு விஜய் ஒரு படிக்கல்லாக அமையப்போகிறார். இனி அதிமுகவோடு கூட்டு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் திமுகவை எதிர்ப்பதற்கு பல சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சட்ட வல்லுநர்கள் யாரும் இல்லை. எம்ஜிஆருக்கு பின்னாடி கேஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், கே சுப்பிரமணியம் என்ற ஒருவர். உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்கறிஞர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஜெயலலிதாவும் அதே போல தான். ஆனால் விஜய்க்கு கையை தூக்காதுன்னு ஒரு ஆர்டரு, கண்ணாடி இறக்காதுன்னு ஒரு ஆர்டரு, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ உனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் இருக்குன்னு ஒன்று தெரியுமா?